இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் செப்டம்பர் 18ஆம் தேதி முழு அடைப்பு. பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடாது என அறிவிப்பு. மின் கட்டண உயர்வுக்கு சமூக அமைப்பினர் கடும் எதிர்ப்பு. ஆடுகளுக்கு மாலை அணிவித்து மனு கொடுத்து நூதன போராட்டம். மின்துறையை தனியார்மயமாக்க மத்திய அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளது. புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் செப்டம்பர் 18ஆம் தேதி பந்த் போராட்டம். வணிக நிறுவனங்களிடம் ஆதரவு திரட்டினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் பந்த் போராட்டம் அறிவித்துள்ளதால் பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடாது என கூறப்படும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் பந்த் அன்று பொது போக்குவரத்து இயங்கும் என தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் குழப்பத்தில் உள்ளனர். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் மின் கட்டண உயர்வை அரசு நிறுத்தி வைத்தது. மேலும் தேர்தல் முடிந்த பின் ஜூன் 16ஆம் தேதி முன் தேதியிட்டு மின் கட்டண உயர்வை அரசு அமல்படுத்தியுள்ளது. மின் கட்டண உயர்வுக்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கடந்த 2ஆம் தேதி ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டன. அப்போது விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு 18ஆம் தேதி பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தனர். இதனையடுத்து உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தில் 200 யூனிட் வரை யூனிட்டிற்கு 85 பைசா மானியம் வழங்கப்படும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் முழுமையாக மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அரசு தரப்பில் அண்டை மாநிலங்களிலும் ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதை சுட்டிக்காட்டி பிற மாநிலங்களை விட புதுவையில் மின் கட்டணம் குறைவாக இருப்பதாக தெரிவித்தது. அதோடு மக்களை பாதிக்கும் பந்த் போராட்டம் தேவையில்லை என்றும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏற்கவில்லை. இதன்படி இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்தபடி செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை மாநிலம் முழுவதும் பந்த் போராட்டம் நடைபெறவுள்ளது. பந்த் போராட்டத்தையொட்டி வணிகர்கள், பேருந்து உரிமையாளர்கள், டெம்போ, ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம், மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் என பல தரப்பினரிடமும் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆதரவு திரட்டினர். வழக்கமாக புதுவையில் பந்த் போராட்டம் அறிவித்தாலே தனியார் பேருந்துகள் ஓடாது, மேலும் கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கும். எதிர்க்கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அறிவித்துள்ள பந்த் போராட்டத்தால் செப்டம்பர் 18ஆம் தேதி பேருந்துகள் ஓடாது என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் பெரும்பாலான டெம்போ, பேருந்து, ஆட்டோ, மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம், தொழிற்சங்கங்கள் இந்தியா கூட்டணி கட்சியினர் வசமே உள்ளது. இதனால் டெம்போ, ஆட்டோக்களும் செப்டம்பர் 18ஆம் தேதி இயக்கப்படாது, மேலும் கடைகளும் அடைக்கப்படுகிறது. அதேபோல் புதுவையில் இருந்து இயக்கப்படும் தமிழக பேருந்துகள் மாநில எல்லையில் இருந்து இயக்கப்படுகின்றன. இதேபோல் தமிழகத்தில் இருந்து புதுவை வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் மாநில எல்லை வரை வந்து செல்லும். மேலும் பந்த் போராட்டத்தையொட்டி பெரும்பாலான தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவித்துள்ளன. தற்போது நடைபெறும் காலாண்டு தேர்வையும் வேறு தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, புதுவை அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன் பந்த் போராட்டம் அறிவித்துள்ள போதிலும் புதுவையில் சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து வழக்கம் போல் செயல்படும் என அறிவித்துள்ளார். மேலும் ஆளும் கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் அரசு பேருந்துகளை இயக்குவார்கள் எனவும் தெரிகிறது. இதுபோன்று இரு தரப்பினரும் வெவ்வேறு விதமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் இதனால் பொதுமக்களும் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்களுமே குழப்பத்தில் உள்ளனர். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் சமூக அமைப்பினர் செம்மறி ஆடுகளுக்கு மாலை அணிவித்து மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சமூக அமைப்புகள் சார்பில் மின்துறையை தனியாருக்கு விற்கப்படும் திட்டத்தை கைவிட வேண்டும், கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ள மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றம் செம்மறி ஆடுகள் பெறுநர் என்ற பெயரில் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சுமார் 100க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் புதுச்சேரி மிஷன் வீதியில் ஒன்று திரண்டனர். அப்போது தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் மின் கட்டணத்தை திரும்ப பெற கூறி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் புதுச்சேரி அரசு சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், இதனை அரசுக்கு உணர்த்தும் வகையில் செம்மறி ஆடுகள் வரவழைக்கப்பட்டு செம்மறி ஆடுகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்ட நிலையில் பின்பு பெறுநர் செம்மறி ஆடுகள் புதுச்சேரி சட்டமன்றம் என்ற பெயரில் செம்மறி ஆடுகளுக்கு மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு முன்னெடுத்திருக்கு. புதுச்சேரி அரசு தனியாருக்கு மின்துறை வித்ததுன்னா ஒரு லாபம் வரக்கூடிய மின்துறையை அரசு தோல்வியை தழுவிச்சு அரசு நிர்வாக திறமையற்ற அரசா மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த அரசு
ஒன்று மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும், இல்லைன்னா அமைச்சரை விட்டு வெளியேறணும். அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து போராடி வரோம். இதில் குறிப்பாக 2 ஆண்டுகளாக நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம். சவப்பாட ஊர்வலம் போராட்டம் உள்ளிட்ட போராட்டம், ஒவ்வொரு மின்சாதன பொருட்களை எடுத்து போய் மின்துறை முன்னாடி போட்டு உடைச்ச போராட்டம், ஆர்ப்பாட்டம் என பல்வேறு வகையில் இங்கே முயற்சி செய்து இறுதியாக இந்த 6 நாட்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கோம். தொடர்ந்து இந்த கோரிக்கை தான் முன்வைக்கிறோம். மின்துறையை தனியார்கிட்ட தாரை வாரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முதல் கட்ட போராட்டமாக 6 நாட்கள் போராட்டம் தொடர் போராட்டமாக நடத்திருக்கோம். இயக்கங்கள் நாங்கள் எங்களுடைய சமூக இயக்கங்களும் இந்த கூட்டு இயக்கமாக இணைந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். எங்களுக்கு இந்த போராட்டமானது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் மின்துறையை தனியார்மயமாக்க மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஆட்சியில் மோடி அரசு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்தது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்தனர். அதனை தான் முதலமைச்சராக இருந்தபோது குறைத்து நடைமுறைப்படுத்தினேன் எனவும், அப்போது மின் கட்டண உயர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மின்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை எனவும் தெரிவித்தவர், அதனை தனியாரிடம் ஒப்படைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியதாகவும், தங்கள் ஆட்சி காலத்தில் தனியார் மயத்தை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்து வந்ததாகவும், ஆனால் தற்போது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார்மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தற்போது மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர் எனவும், 200 யூனிட் வரை மானியம் கொடுக்கப்படும் என்கின்றனர். ஆனால் நம் மாநிலத்தில் உள்ள 85% மக்கள் 300 யூனிட்டுக்கு மேல்தான் பயன்படுத்துகின்றனர் எனவும், இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். மேலும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின் மீட்டர் பொருத்துவது அராஜக செயல் எனவும், மோடி சொல்வதை புதுச்சேரியில் புகுத்த நினைக்கின்றனர். அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும், அதற்காகத்தான் புதன்கிழமை செப்டம்பர் 18ஆம் தேதி பந்த் நடக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து மின்சாரத்துறையை எடுத்துக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை நடக்குது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க மின்சாரத்துறையை தனியார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க. இப்ப ஏன் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் போடுறீங்க? ப்ரீபெய்ட் மின் மீட்டர் அதுக்கு 325 கோடி ரூபாய் செலவு பண்ண போறீங்க. என்ன சொன்னார் முதலமைச்சர்? இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறத தடுத்து நிறுத்துவான் அமைச்சர் சொன்னாரு. மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாரு. சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? 100 யூனிட் வரைக்கும் 45 பைசா குறைக்கிறோம், 200 யூனிட் வரைக்கும் 40 பைசா குறைக்கிறோம்னு சொல்றாங்க. இது நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் 85% மக்கள் 300 யூனிட்டுக்கு மேல தான் பயன்படுத்துறாங்க. இதுல பாதிக்கப்படுறது யாரு? நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. செப்டம்பர் மாசத்துல ரேஷன் கடையை திறப்பேன்னு சொன்னார் ரங்கசாமி. அந்த கோப்பி எங்க இருக்குது? கோப்பி எங்க சார் இருக்கு? மின்சார கட்டணத்தை குறைப்பேன்னு சொன்னாரு. அது என்ன ஆச்சு? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, எதுக்கு டெண்டர் கால்பார் பண்ண போறாங்க. நீ சரியான ஆளியா? நீ செப்டம்பர் மாசம் ரேஷன் கடையை திறப்பேன்னு சொல்லிட்டு இப்ப டெண்டர் கால்பார் பண்ணணும்னு சொல்றீங்க. என்ன நியாயமா? அது பணிகள் எங்க நடக்குது? ஏயா உள்துறை அமைச்சரகத்துல நீங்க அந்த உத்தரவை மாத்திர வரைக்கும் நடக்காது. நான் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடையை திறக்கணும்னு சொல்லி கிரண்பேடி எதிர்த்து போராட்டம் நடத்தி நீதிமன்றம் நானே போனேன். நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? அந்த ரேஷன் கடையை திறக்கிறத பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசாங்கம் கொடுக்குற உத்தரவு தான் சொல்லி உள்துறை அமைச்சரகத்தில் கிரண்பேடி பேசி அதை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த உத்தரவு நிலுவையில் இருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு நிலுவையில் இருக்கு. இவங்க எப்படி தரப்பாங்க? இவர் போய் முதலமைச்சர் ரங்கசாமி அமித்ஷாவை பார்ப்பாரா? இல்ல பிரதமர் நரேந்திர மோடி பார்ப்பாரா? இவர் கோரிமேடு எல்லையை தாண்ட மாட்டாரு. எப்படி அவர் பண்ணுவாரு? புதுச்சேரியில் செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர்.
புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயத்தை கைவிட வலியுறுத்தியும் செப்டம்பர் 18ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள், பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ, டெம்போ ஓட்டுநர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். மின் கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் சில அரசியல் கட்சிகள் செப்டம்பர் 13ஆம் தேதி பந்த் அறிவித்துள்ள நிலையில் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் வழக்கம் போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. மின் கட்டண உயர்வுக்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கடந்த 2ஆம் தேதி ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டன. அப்போது விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு 18ஆம் தேதி பந்த் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் சுகாதாரம், கல்வி மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் தொடர்ந்து செயல்படும் எனவும், மாணவர்கள் எந்தவித கவலையும் இன்றி பள்ளிக்கு வருவதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மேலும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் வழக்கம் போல் இயங்கும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா செப்டம்பர் 17ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிருந்தாவனத்தில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் திருமுருகன், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செப்டம்பர் 18ஆம் தேதி பந்த் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக இந்தியா கூட்டணி கட்சியினரை கைது செய்ய வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அதன் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். இதனை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா பெற்றுக் கொண்டார். அந்த மனுவில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி செப்டம்பர் 18ஆம் தேதி பந்த் போராட்டம் நடத்தப்படுவதாக இந்திய கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பந்த் போராட்டம் சட்டவிரோதமானது என்றும், மக்களின் அன்றாட சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பிரிவு 170 சட்டத்தின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் எனவும், மாநிலத்தின் சகஜ வாழ்க்கையை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு செப்டம்பர் 18ஆம் தேதி நடத்தப்படும் பந்த் போராட்டத்தை முன்னிட்டு சம்பந்தப்பட்ட அனைவரையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா செப்டம்பர் 18ஆம் தேதி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும், முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன், மக்கள் மீது இந்த அரசுக்கு அக்கறை இருந்தால் உடனடியாக இந்த நிமிடம் முதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியா கூட்டணி கட்சியினரை கைது செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எஸ்எஸ்பி அவர்கள் மட்டும் இங்க இருந்தாங்க. அவரை சந்தித்து நாங்கள் இவங்க பேரில் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருவோம். ஏன் இவங்களாம் இல்லைன்னா, இந்த ஆளக்கூடிய அரசு என்பது, இந்த பிஜேபி கூட்டணி அரசு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கமாக செயல்பட்டு வருகின்றது. இந்த பந்த் போராட்டத்தை ஆட்சியில் இருக்கின்றவர்களே இன்றைக்கு மறைமுகமாக ஆதரித்து கொண்டிருக்கின்றனர். நாங்கள் இதை பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்துறோம். ஏன்னா பந்த் நாளைக்கு என்ன ஸ்கூல் இருக்குதா, பசு ஓடுமா, கடைகள் திறந்துருக்குமா, மாண்புமிகு முதலமைச்சர் வாய் திறந்து ஏதாவது பதில் சொல்லிடுறானா? இல்லை. பந்த் இருக்குதா இல்லையா, மக்கள் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், நீங்கள் கவலைப்பட வேணாம் என்று ஏதாவது ஒன்று வாய் திறந்து இங்கே பேசப்பட்டுதா? இல்லை. ஏன் இல்லைன்னா, திமுக அறிவிச்சுக்குது, காங்கிரஸ் திமுக அறிவிச்சுக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் பிஜேபி தொடர்ந்து துணை நிற்கின்றது. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் கடந்த 1.5 ஆண்டு காலமாக நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்லுகிறோம். அது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த புதுச்சேரி மாநிலத்தை மக்கள் மீது இந்த ஆளக்கூடிய அரசுக்கு அக்கறை இருக்குமேயானால் இந்த நிமிடத்தில் இருந்து பிரிவென்ட் அரெஸ்ட்டை உடனடியாக செய்ய வேண்டும். இரட்டை குடியுரிமை விவகாரத்தால் மருத்துவ பட்டியலில் இருந்து 8 மாணவ மாணவிகளை அதிரடியாக நீக்கி சென்டாக் நடவடிக்கை எடுத்துள்ளது.
புதுச்சேரியில் ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளில் இரட்டை குடியுரிமை பெற்று புதுவை மாணவர்களுக்கு சேர வேண்டிய எம்பிபிஎஸ் இடங்களை பிற மாநில மாணவர்கள் பறித்து மோசடியில் ஈடுபடுவதாக ஒவ்வொரு ஆண்டும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. ஆனாலும் இதற்கு நிரந்தர தீர்வு கண்டபாடில்லை. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அவ்வாறு சேர இருந்த 9 மாணவர்களின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டது. இதேபோல் சென்டாக் தரவரிசை பட்டியலிலும் பிற மாநிலத்தை சேர்ந்த 8 மாணவ மாணவிகள் இடம்பெற்றிருப்பதாக மாணவர் பெற்றோர் அமைப்புகள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக சுகாதாரத்துறை விரிவான விசாரணை நடத்தியது. அப்போது தமிழகத்தை சேர்ந்த 4 மாணவ மாணவிகள், கேரளாவை சேர்ந்த 4 மாணவ மாணவிகள் இரட்டை குடியுரிமை பெற்று சென்டாக்கில் விண்ணப்பித்து இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களது பெயரை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த 8 மாணவ மாணவிகளும் சென்டாக் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். இதற்கான அறிவிப்பை சென்டாக் வெளியிட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 940 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.